பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். 49வது வசனம். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? ஆண்டவர் பேசுகிறத நாம் அங்கே பார்க்குறோம். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமா இருக்கிறது. அல்லேலூயா. வானம் சிங்காசனமாகவும் பூமி ஆண்டவருக்கு பாதபடியாகவும் இருக்கிறதாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவருக்கு வானம் சிங்காசனமாக இருக்கிறது. வானம் எனக்கு சிங்காசனம். ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும்னு தாவீது நினைக்கிறார். 46வது வசனத்தில், இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவனிடத்தில் அவன் தயவு பெற்றிருந்தான். பிரியமானவர்களே, தாவீதனுடைய வாழ்க்கை தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவில் தான் அந்த வாழ்க்கையே இருந்தது. நாம் அதை குறித்து அறிந்திருக்கிறோம். ஆகவே அவன் ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆனால் தேவன் அவன் கட்ட வேண்டாம் என்று சொன்னார். அதற்கான காரணங்களை நாம் அறிந்திருக்கிறோம். 47வது வசனம் சொல்லுகிறது, சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். சாலமோன் என்ன செய்கிறான்? ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். சாலமோன் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறான். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஆலயம் கட்டினான் என்றால், பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் கட்டினான். ஏறக்குறைய 1500 கோடி, 1500 crores, அவ்வளவு பணம் செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை அவன் கட்டுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களிலே வாசமாய் இருக்கிறது இல்லை என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். ஆம், அதற்குத்தான் அவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது என்று சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அவருக்கு வானம் சிங்காசனமாகவும் பூமி பாதபடியாகவும் இருக்கிறது. மிகப்பெரிய தேவன் அவர். வானம் அவருக்கு சிங்காசனமாக, பூமி அவருக்கு பாதபடியாக இருக்கிறது. அல்லேலூயா. வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபடியாகவும் வைத்திருக்கிற கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். எனக்கா நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் கேட்கிறார். நீங்க எப்படிப்பட்ட வீட்டை எனக்கு கட்ட போறீங்க? நீங்க எனக்கு வீடு கட்ட போறீங்களா? எப்படிப்பட்ட வீடை கட்ட போறீங்க? நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது கேட்கிறார். வானம் தான் எனக்கு சிங்காசனம், பூமி தான் எனக்கு பாதபடி. இப்படி வானத்தில் உட்கார்ந்து அவர் காலை பூமியில் வைக்கிறார். அவ்வளோ உயரமானவரா, உன்னதமானவரா, அவ்வளோ பெரியவரா, மகத்துவமானவரா ஆண்டவர் இருக்கிறாரு. நீங்கள் எனக்கு எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீங்க கேட்கிறார். நீங்க எனக்கு என்ன மாதிரி வீடையா கட்ட போறீங்க என்று கேட்கிறார். நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது என்று உங்களுக்கு தெரியுமா என்று அவர் கேட்கிறார். அருமையான தேவனுடைய ஜனங்களே, தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அவரை போல நல்லவர் வல்லவர் ஒருவரும் இல்லை. ரொம்ப வல்லமை உள்ளவர் மாத்திரம். ரொம்ப பயங்கரமான தேவன் அவர். அவர் வானமே சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. நீங்க எப்படிப்பட்ட ஆலயத்தை எனக்காக கட்ட போறீங்க என்று கேட்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் நாம் ஒரு காரியத்தை நாம் உறுதியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்காக நாம் ஒரு மகிமையான காரியத்தை செய்ய எப்பொழுதும் திட்டமிட வேண்டும். அப்படி திட்டமிட்டு தேவனுக்காக நாம் மகிமையான காரியங்களை செய்தால் தேவன் அதன் மூலமாய் மகிமைப்படுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகிலும் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் தங்கக்கூடிய ஆலயமாக நாம் இருக்கிறோம். நமக்குள்ளே தேவன் வாசமாயிருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆலயமாய் இருக்கிற எங்களுக்குள்ளே நீர் தங்கி இருக்கிறபடினாலும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.
உடைய கரங்களில் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை தொடர்ந்து பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாற்றி அருள வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். மகிமையும் கனமும் ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா மகிமையும் கர்த்தருக்கே உண்டாகட்டும். ஆமேன்.